மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல. நீங்க எதை சொல்றீங்களோ அது நடக்கும். உங்க பிள்ளைங்களுடைய மனம் திரும்புதல பார்க்க போறீங்க. கட்டப்படாம அப்படியே கிடக்கிற வீடு கட்டி முடிச்சு பிரதிஷ்டைய பார்க்க போறீங்க. அடைக்கப்படாத கடன்கள் அத்தனையும், அது எத்தனை லட்சங்களா இருந்தாலும் அடைஞ்சு முடிகிறத பார்க்க போறீங்க. ஷாபா ராகா தலா காத்தா ராகா தானா பார்க்க போறீங்க. காண்பீர்கள், காண்பீர்கள். எனக்கு என்னமோ எழுப்புதல பார்க்கணுங்கிறதா என் ஆசை. அதனால அதோட எனக்கும் சேர்த்துக்கிறேன். தோத்திரம் எழுப்புதல பார்ப்போம். அரசியல்வாதிகள்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறத, பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஆறா நடக்கிறத, ரோடு காடெல்லாம் ஆறா நடக்கிறத, கலெக்டர் ஆபீஸ்ல ஆறா நடக்கிறத, பாராளுமன்றத்திலே ஆறா நடக்கிறத, அதுல நான் பிரசங்கம் பண்றத. சிலருக்கு பொறாம, வாய்ப்பே இல்லை. அதைத்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வாய்ப்பு இல்லைன்ற அல்ல சொல்லுங்க. அப்பா வாய்ப்பே இல்லாததை தான் பார்க்க போறோம். சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பு பார்வோனுக்கு முன்னால சிங்காசனத்தில் உட்கார வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்துச்சா? ஆனா உட்கார்ந்தானா? உட்கார்ந்தானா? சிறைச்சாலையில் கிடந்த, சிறையிருப்புல கிடந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் நேபுகாத்து நேச்சாருக்கு முன்னால நிக்க வாய்ப்பு இருந்திருக்குமா? நிக்க வச்சாரா? மீதியான் தேசத்துல ஆடுகளுக்கு பின்னால கடந்த ஒரு கிழமை மோசேய பார்வோனுக்கு முன்னால நிக்க வாய்ப்பு இருந்துச்சா? நிக்க வச்சாரா? ஒரு பேதுருவ தோத்திரம் ராஜாக்களுக்கு முன்னால நிக்க வச்சாரா? ஒரு பவுல ராயனுக்கு முன்னால நிக்க வச்சாரா? அப்ப நம்மளையும் ஏசு ரத்தம் ஜெயம்